மேஷ ராசிக்கு குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு வராரு. 4ஆம் இடம் அப்படின்னாலே என்னது? மண், மனை, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய யோகம். இதுதான் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துக்கு குரு வர்றது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கான யோகத்தை மேஷத்துக்கு கொடுக்க போகுது. என்னதான் 7:30 நடந்தாலும் கூட குருவினுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூரணமாக 4ஆம் இடத்துல இருக்குது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ அந்தணன் அமரக்கூடிய இடம் அப்படிங்கிறது என்றைக்குமே பாழ் தானே. தனித்து இருந்தால் அவனியெல்லாம் துன்பம் உண்டாம்னு சொல்லுவாங்களே. உட்கார இடத்துக்கு குருவுடைய பார்வை விழுகாதே அப்படின்னா, இப்போ குருவினுடைய விசேஷ பார்வைகள் அப்படின்னு பார்க்குறப்ப 5, 7, 9. இப்போ இந்த 5, 7, 9 இவங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல விழுகுதுன்னா, மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடம், கெரியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம், விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடம். இந்த இடங்கள்லாம் குருவுடைய பார்வை விழுகுது. இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் எடுத்துக்கோங்க, மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது என்னது? எதுவுமே டீஆக்டிவேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கே போய் குருவனுடைய பார்வை விழுகிறப்ப இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் மறைந்திருந்ததோ, கிடைக்காமல் இருந்ததோ அதெல்லாம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். வர செலவுகள் எல்லாம் இவருடைய பார்வை இருக்கிறதுனால சுப செலவுகளாக மாறுமே தவிர விரய செலவுகளாக ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற விஷயமே இருக்காது. அப்போ எந்தெந்த இடங்களை பார்க்குறாருங்கிறப்பயே ரொம்ப சூப்பராக இருக்குது மேஷராசிக்கு. அதனால் கவலையே பட வேணாம். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது 4ஆம் இடத்து குரு, அதுவும் கடகராசியில் உச்சமாக வரக்கூடிய குரு இருக்கிறார் இல்லையா, 12 வருஷம் கழிச்சு வராரு. மிகப்பெரிய மாற்றத்தை மேஷராசிக்கு கொடுக்க போகிறார்.